காஞ்சிருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறாங்க. பாட்டி தான் இந்த குழம்பு வைக்கிறாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் 1/4 கிலோ, கருவாடு, வாழை கருவாடு தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மொச்சக்கட்டை வந்து நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துருக்கோம். மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள், 3 டீஸ்பூன் குழம்புத்தூள். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி இப்படி காமி. வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். 6-7 சின்ன வெங்காயம், தேங்காய் அரை மூடி, தக்காளி 8 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதை பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருந்த தண்ணி, 100 புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சு கொதிக்க கூட வேண்டியது. நல்ல போல குழம்பு கொதிச்சிருச்சு. கத்திரியை வெட்டி போயிட்டு நான் பார்க்குறேன். ஒன்றும் வேகலை, திருப்பி வேக வச்சு கத்திரிக்காய் வெந்துருச்சு, மொத்தக்கட்டை வெந்துருச்சு. மூடி வச்சிட வேண்டியது. கருவாடு, கத்திரிக்காய், மொத்தக்கட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். கருவாடு சாப்பிட்லாம். நல்லா ருசியாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.